வணக்கம் நண்பர்களே. முன்பகுதி கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் கட்டிங் பண்ண போகிறோம். அதான் ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். கரெக்டாக பேக்கில் போட்டோம். பேக் எல்லாம் எடுக்கிறோம். 20 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். 22 வச்சுப்போம். நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ எல்லாமே லைவ் வீடியோ மட்டும் தான் இருக்கும். நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். 20 இருக்குது, 22 வச்சு மார்க் பண்ணிட்டோம். 1 மீட்ரு பிட்டு அப்படியே எடுத்துருக்கோம். லைனிங் பிட்டு அதை கரெக்டாக பார்த்துப்போம். ஸ்லீவ் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு வருது. 22 வச்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு கோடுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 22 வச்சு மார்க் பண்ணிப்போம். ஸ்கேலை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் பிட்டாக இருந்தால் அப்படியே கிழிச்சிருவோம். இது லைனிங் பிட்டு, அதில் சுருக்கம் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி கிழிக்கூடாது. நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி தான் கட் பண்ணணும். நீங்கள் லைனிங் பிட்டில் கிழிச்சிங்கன்னா சுறுசுறுமாக வந்துடும். அதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகிடும். அதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கரெக்டாக கிரிக்கும். கிரிட்டு கீழே 1.5 இன்ச்சு மடிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுக்க போகிறோம். இப்போ பேக் அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கிராஸ் போட்டுப்போம். இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுத்துப்போம். இப்போ 14 இன்ச் இருக்குது. இப்போ பேக் அளவு 14 இன்ச் இருக்குது. அதை 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். 14.5 வச்சுப்போம். வச்சுட்டு மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி கட் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறவங்க என் மெத்தடில் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி எடுப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி என்னை பார்த்து கற்றுக்கிறவங்க கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே கர்ச்சிப் மடித்து போடுற மாதிரி மடித்து போடுங்க. நல்ல முக்கோணமாக கர்ச்சிப் போடுற மாதிரி போடுங்க. பட்டம் தயாரித்துக்கு கூட அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அதே போல் கர்ச்சிப் மூஞ்சியில் கட்டுறதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே போல் கர்ச்சிப் முக்கோணமாக மடிக்கிற மாதிரி மடித்து மேலே ஏற்றி போட்டு கரெக்டாக அதில் கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கங்க. அதே போல் ஸ்லீவுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கங்க. கீழே எதனா கம்மியாக இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரே லெவலுக்கு மேலே ஷோல்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கட் பண்ணியாச்சு. 14 இன்ச் வச்சுருக்கோம். அதை கரெக்டாக லெவலில் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பீஸ் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிப்போம். கழுத்து பீஸ் 2.5க்கு 6 வைக்கிறோம். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு 2.5க்கு 6 தான் வைப்போம். அதுக்கு மேலே நான் வைக்கவே மாட்டேன். அப்பவுமே 3 இன்ச்சு 2.25 இன்ச்செலாம் யாருக்குமே வைக்க மாட்டோம்.
2.5 இன்ச்சு தான் நம்மளது மினிமம் வந்து 2 இன்ச்சு தான். எவ்வளோ பேர் உடம்புனாலும் சரி 2.5 தான் வைப்போம் நம்ம. அதுக்கப்புறம் கீழே ஒன்று ஷேப்பில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டால் வந்து 12.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ சைடில் வந்து 2.5 இன்ச்சு வச்சாச்சு. அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சைடு மார்க்கு, மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா பீஸ் தான். கச்சோலிப்பட்டை இதிலே வந்து கச்சோலிப்பட்டை எடுத்துப்போம் கீழே. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் லைவ் வீடியோ அதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, பயப்படவும் தேவையில்லை. எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதெல்லாம் பொறுமையாக பார்த்து நீங்களும் ஈஸியாக கற்றுங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு ஆர்காத் பண்ணிட்டோம். திருப்பியும் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு ஆர்காத் பண்ணிப்போம். இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து 2 இன்ச்சுக்கு ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். கழுத்து பீஸ் கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு. அந்த பக்கம் வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுற அளவு விட்டுறணும். இந்த ஸ்லீவ் சைடு வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் கரெக்டாக விட்டுறணும். அது பக்கத்தில் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து 8 இன்ச்சு வைக்கிறோம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு அரைக்காத் போட்டுப்போம். இப்போ பேக் அளவு பார்க்குறோம். வந்து இதில் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு எடுத்துகிட்டு பேக் அளவு பார்க்குறோம். இப்போ பேக் அளவு வந்து 5.5 இன்ச்சு வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ கட் பண்ணாலும் சரி கீழே மட்டும்தான் அளவு எடுப்போம். மேலேருந்து அளவு எடுக்க மாட்டோம். கரெக்டாக வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படியே வந்து ஷேப் ரவுண்டாக அழகாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் அளவு கீழே வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த வந்து கழுத்து பீஸ் அட்டாச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். கழுத்து பீஸ் அட்டாச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. விட்டுட்டு அப்புறமேட்டு வந்து கட் பண்ணுங்கள். இப்போ வந்து கச்சோலிப்பட்டு வந்து கச்சோலிப்பட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். கச்சோலிப்பட்டை வந்து 4.5க்கு 4 கட் பண்ண போகிறோம். லென்த் வந்து 11 இன்ச்சு வைக்க போகிறோம். கச்சோலிப்பட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக்கு கச்சோலிப்பட்டை ஸ்லீவ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸ் பீஸு. நல்லா ஃபாலோ பண்ணிங்க. அதுதான் வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்ன்னு போடுறோம். முன்பகுதி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். அதில் அது பார்த்துக்குங்க. முன்பகுதினா கச்சோலிப்பட்டுலாம் கிராஸில் வரும்னு யோசிக்காதீங்க. கச்சோலிப்பட்டு வந்து கிராஸில் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை இறக்கம் வந்து கை லூஸ் வந்து 13 இன்ச்சு இருக்குது. இந்த அக்கலில் வந்து இப்போ வந்து கை இறக்கம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. கை லூஸ் வந்து 13 இன்ச்சு இருக்குது. அக்கலில் வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். அக்களோட அகல லூஸ் வந்து 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம்.
இப்போ வந்து அப்படியே கட் பண்ணுறோம். நிறைய பேர் நிறையா மார்க் பண்ணுவாங்க, நீங்கள் வேணுன்னா மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து அப்படியே கட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அர்க்காத் போட்டோம், அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணதில் அர்க்காத் போட்டோம். இந்த முண்டா குடையிறதுல வந்து 3/4 இன்ச்சு குடைஞ்சிக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி தான் வந்து குடையும், அதில் வந்து நீங்கள் பார்த்து குடைஞ்சிக்குங்க. அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டோம் நண்பர்களே. இப்போ வந்து கிராஸ் பீஸ் போட்டு பேட்டர்ன் வச்சு கட் பண்ணுற மாதிரி வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஜாக்கெட் பிட் கட் பண்ண போகிறோம், புடவையோட ரன்னிங் பீஸு. இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த புடவையோட ரன்னிங் பீஸ் போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சும்மா 1 நிமிஷத்தில் அழகாக கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போடுறது தான் டைமு. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போட்டுப்போம். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி ஒரு டாப் மேட் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸெலாம் வந்து தச்சுட்டு பிறகு கட் பண்ணிப்போம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அடுத்தது பேக் போடணும். பேக் போட்டு ஃப்ரண்ட்டு போட்டு கச்சோலி பாட்டு போட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை, அப்படி அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா துணி நிறையவே இருக்குது. இப்போ வந்து கிராஸ் போட்டுக்கலாம். வேறு ஃபுல் கிராஸ் வரணும். நல்லா கர்ச்சிப் போடுற மாதிரி வந்து லைனிங் போட்டிருக்கோம். அதே போல் வந்து இதுவும் வந்து கிராஸில் போடணும். அது கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லீவு, பேக்கு, கச்சோலி பட்டை எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் இருக்கணும். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸ் பீஸில் இருக்கணும். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு ஈஸியாக தைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வளர முடியும். அவ்வளோதான், ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் பார்த்து ஈஸியாக கட் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக கற்றுன்றது தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதே போல் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்த்து அழகாக கற்றுக்குங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அதில். ஏன்னா உங்களுக்கு எதனா வந்து சந்தேகம் எதனா இருந்தால் எனக்கு கமெண்டில் வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து எதனா டவுட்னா சொல்கிறேன், இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். அவ்வளோதான், கட் பண்ணி முடிக்க போகிறோம். நம்ம எப்பவுமே வந்து லைவ் வீடியோ போடுற மாதிரி தான் போட்டுட்ருப்போம். நம்ம வந்து வாய்ஸ் தனியாக, அதே போல் கட்டிங் தனியாக பண்ணிடுவோம். கட்டிங் பண்ணக்குள்ளே அழகாக கட்டிங் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா எங்கேயுமே ஸ்கிப் பண்ண மாட்டோம், ஓட்டவும் மாட்டோம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.